ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 3D டிசைன் குந்தன் ஸ்டோன்ஸை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான திங்ஸ் வந்து 1 கட் பேங்கிள் 2 எடுத்திருக்கேன் செட்டாக செய்யறதுக்காக. 1 கட்டரு, அதுக்கப்புறம் சிசர், அதுக்கப்புறம் ஃபெவிக்விக் கம், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் பேட் எடுத்துக்கோங்க. அப்புறமா த்ரெட் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன் நான் வந்து. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான திங்ஸ் வந்து நமக்கு தேவை. நான் வந்து இப்போ த்ரெட்டு வந்து ரேப் பண்ணிக்கிறதுக்காக 50 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை ரேப் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அதோடய லுக்கு. ஸோ ரேப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டிசைனுக்கு வந்துடலாம். ஸோ ஒன்று டிசைனுக்காக வந்து மூன் ஷேப் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதோட மேட்ச் ஆகணுன்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்க்கு வந்து 6 7 வைக்கிறேன். 7 அதுக்கப்புறமா இன்சைடில் வந்து 6 ஸ்டோன்ஸ் வைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து 5 ஸ்டோன்ஸ் வைக்கிறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D ரோஸ் டிசைன் கிடைக்கும். ஸோ இப்போ அதை பார்க்குங்க. நான் ஃபஸ்ட்டு 7 ஸ்டோன்ஸ் வந்து வெளியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ 6th ஸ்டோன்ஸ் வந்து நான் உள்ளே வந்து அப்சைட் டவுனாக வைக்கிறேன். ஸோ தட் அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு வரும்ன்றதுக்காக. நீங்கள் வந்து டூத் பிக்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிக் பெயின் மட்டும் யூஸ் பண்ணால் கரெக்டாக நம்மளால் செய்ய முடியாது. ஸோ டூத் பிக் யூஸ் பண்ணி கரெக்டான ஷேப் வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 ஸ்டோன்ஸ் வச்சதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே வந்து 5 ஸ்டோன்ஸ் வைக்கிறேன். ஸோ ஒரு லீஃப் ஃபார்மேட்டில் வரும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 6 மறுபடியும் அதை வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக இன்னொரு வாட்டி நான் வந்து வீடியோ எடுத்துருந்தேன். ஸோ அதுதான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா 7 வெளியே, இன்சைடு வந்து 6, அதுக்கப்புறமா வந்து 5 உள்ளே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இது பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் சேவ் ஆகணுன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் 7 வந்து ஹோல் பேங்கிலையும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒர்க் ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஒரு டிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ண விடணும். ரொம்ப நேரம் ட்ரை பண்ண விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட ஹேண்டில் பண்ணணும். இதை ஸோ பார்த்திங்கன்னா இதான் ஃபைனல் லுக்கு. இதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே வந்து ஒரு ஃபினிஷ்காக வந்து ஜர்கோன் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். அந்த மிடில் வந்து கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கே கம் போட்டுட்டு வந்து அந்த ஜர்கோன் ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேங்கிள் ஸ்பேஸ் இருக்குல்ல சைடில், ஸோ அதை வந்து நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேப் கோல்டன் குந்தன் ஸ்டோன்ஸை வச்சு நான் அதை கவர் பண்ண போகிறேன் அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும். ஸோ அங்கே வந்து கரெக்டாக வந்து ஒரு டிசைன் ஒரு ஃப்ளார் டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளார் டிசைன் நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து நான் வந்து கவர் பண்ணுறேன். இது கவர் பண்ணோன்னா அது ஒரு லுக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அந்த லுக்கை பார்க்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். இதுதான் அதோடய ஃபைனல் லுக்கு. பார்த்தீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.